பொதுவாக எனக்கு நடக்க நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் ஜிம்முக்கு போக முடியல, உடற்பயிற்சி பண்ண முடியல, யோகா பண்ண முடியல. இந்த மாதிரி இயற்கையாக நாம் செய்யக்கூடிய வழிமுறைகளை, உடற்பயிற்சிகளை செய்யக்கூடிய நேரத்தை ஒதுக்காமல் இருக்கக்கூடிய எல்லா சர்க்கரை நோயாளிகளுக்கும் சர்க்கரை கட்டுப்படவே கட்டுப்படாது. ஒருவேளை சர்க்கரை கட்டுப்படுதுன்னா என்ன அர்த்தம்? நிறைய வகையான மருந்துகளையோ, ஊசிகளையோ கொண்டு தற்காலிக கட்டுப்படுத்தல் தான் அந்த இடத்துல இருக்குமே தவிர, அந்த இடத்துல வேறு எதுவுமே வராது. அந்த வகையில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது, இன்றைக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மிக மிக முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். 4 கிலோமீட்டர் நடக்க முடியல, 6 கிலோமீட்டர் நடக்க முடியல, தேவையே இல்லை. உங்கள் வீட்டு மாடியில் காலை எழுந்தவுடன் ஒரு 20 நிமிடம் நடங்க. திருப்பி மதிய உணவுக்கு பிறகு வீட்டுக்குள்ளேயே ஒரு 20 நிமிடம் நடங்க. திருப்பி இரவு உணவுக்கு பிறகு 20 நிமிடம் நடங்க. இந்த உணவுக்கு பின்பு நடத்தல் அப்படிங்கிறது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மில் நிறைய பேர் நினைக்கிறோம் உணவுக்கு பின்பு நடக்கக்கூடாது. உணவுக்கு பின்பு வேகமாகத்தான் நடக்கக்கூடாதே தவிர, உணவுக்கு பின்பு நடப்பதுங்கிறது 20% வரை சர்க்கரை நோயை குறைக்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மையாக இருக்கிறத பார்க்குறோம். அதனால் உணவுக்கு பின்பு குறைந்தது 20 நிமிடம் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்க. வேகமான பிரிஸ்க் வாக்காக இல்லாமல் ஸ்லோ வாக்காக நடக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கும் ஜீரணத்திற்கு அது உதவி செய்யும். அதே நேரத்தில் சர்க்கரையையும் குறைக்க உதவுறதை நம்ம பார்க்க முடியும். Dr. Srivarma's Vegicare, his wellness for her happiness.